நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இணைந்திருக்காங்க, என்ன பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆர்கானிக் ஃபுட் மிக்ஸ் செஞ்சு வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நந்தினி அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணால் எல்லா தொழிலையுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், ஸோ எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை நம்ம நல்லா ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடையும் செயல்பட்டு இருக்கக்கூடிய இவங்க அவங்களுடைய பயண அனுபவங்கள் பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. மிஸ் பண்ணாமல் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், தொடர்ந்து இணைந்திருங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. என் பேர் நந்தினி. தஞ்சாவூரில் புண்ணியநல்லூர்ங்கிற மாரியம்மன் கோயில்கிட்ட இருக்கிறேன். சஷ்டி ஆர்கானிக்குங்கிற பேரில் ஹோம்மேட் பிஸ்னஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே மேம். இப்போ வந்து சஷ்டி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே பண்ணுறீங்க இல்லையா? மொத்தமாக எத்தனை பொருட்கள் தயாரிக்கிறீங்க, என்னென்ன பொருட்கள் பண்ணிட்டு? மொத்தமாக இதில் 15 பொருட்கள் செஞ்சிட்ருக்கோம். லட்டு வெரைட்டியில் ஒரு 4, முளைக்கட்டின கேழ்வரகு லட்டு, கருப்பு உளுந்து லட்டு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி லட்டு வெரைட்டிஸில் ஒரு 4 பண்ணுறோம். இடியாப்பா மிக்ஸில் பூங்கார அரிசி இடியாப்பா மிக்ஸு, கருப்பு கவுனி அரிசியில் இடியாப்பா மிக்ஸு அது செய்கிறோம். கஞ்சி மிக்ஸில் ஹெல்த் மிக்ஸு, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மிக்ஸு, கருப்பு உளுந்தில் கஞ்சி மிக்ஸு, பெசரட்டு தோசை மிக்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸும் செய்கிறோம். முளைக்கட்டின கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, பச்சைப்பயிறு மாவு, இந்த மாதிரி வெரைட்டிஸும் கொடுக்குறோம். அரிசி வகைகளில் பூங்கார அரிசி, கருப்பு கவுனி அரிசி, ரத்தசாலி அரிசி, இதெல்லாம் இயற்கை விவசாயத்துலேருந்து நேரடியாக வாங்கி சேல் பண்ணுறோம். ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? என் குழந்தைங்களுக்காக தான். நாங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை. 5 வயசில் ஒரு பையனும் 10 மாதத்தில் ஒரு பையனும் இருக்கான். வெளியில் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, வீட்டிலேருந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, சரி இந்த மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். ஹெல்த் மிக்ஸ்லாம் நாங்கள் யூஸ்வலாக வீட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தது. அதையே மக்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம குழந்தை சாப்பிட்ற மாதிரியே மற்ற குழந்தைங்களும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு தான் இந்த சுயதொழிலுக்கு வந்தேன் நான். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து வெளியிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நம்ம செய்யலாம்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க மேம்? முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து கேழ்வரகு லட்டு, முளைக்கட்டின கேழ்வரகு லட்டு, உளுந்து லட்டு, ஹெல்த் மிக்ஸ் மட்டும்தான் போட்டோம். அப்புறம் கஸ்டமர்ஸு 2-3 ப்ராடக்ட் கேட்டாங்க. அப்புறம் அம்மாவும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, இது இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு. அம்மாவோட முயற்சியும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த ஒரு 15 ப்ராடக்ட் ஆரம்பித்தது. ஒரு 3 ப்ராடக்ட் தான், இப்போ 15 ப்ராடக்ட் கிட்ட வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 3 ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இப்போ 15ல் இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ முதலீட்டில் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல ஒரு 2000 ரூபாய் முதலீட்டில் தான் ஆரம்பித்தோம். ரொம்பலாம் பெருசாக எங்களுக்கு வெளியில் கொடுக்க முடியுமா என்னங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாமல் ஒரு 2000 ரூபாய் முதலீட்டில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் போக போக படிப்படியாக இப்போ 15 ப்ராடக்ட் செய்கிறோம். இதில் வர இன்கம் எடுத்து திரும்ப அடுத்த ப்ராடக்ட்டுக்கு லான்ச் பண்ணிக்கிறோம். நாங்கள் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம். இப்போ எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு தொழிலுக்குமே வந்து ஒவ்வொரு யூனிக்னஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுடைய தொழிலில் உங்களுடைய யூனிக்னஸ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இந்த முளைக்கட்டின கேழ்வரகு லட்டு எங்களோடதுல ரொம்ப யூனிக்காக இருக்கும். நார்மலாக கேழ்வரகு வாங்கி லட்டு மாவா அரைச்சி லட்டு செய்யாமல் நாங்கள் அதிலே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு முளைக்கட்டி கொடுக்கறதுனால அதில் சேர்க்குற வெல்லம் கூட ஆர்கானிக்கான வெல்லம். எப்படின்னா, சுண்ணாம்பு கலக்காத வெல்லம் வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாட்டு சக்கரைலாம் பயன்படுத்தாமல் சுண்ணாம்பு கலக்காத வெல்லம் வாங்கி அந்த லட்டு வெரைட்டி செய்கிறோம் நாங்கள். அது எங்ககிட்ட முளைக்கட்டின கேழ்வரகு லட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகே மேம். இவ்வளோ பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எங்களோட ஹெல்த் மிக்ஸ், எல்லா ப்ராடக்ட்டுமே என்னோடது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹெல்த் மிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம். இப்போ லட்டு வெரைட்டிஸ் சின்னதாக ஒரு 3 லட்டு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த லட்டு வெரைட்டிஸில் ஏதாவது ஒரு லட்டை மட்டும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி அது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. முளைக்கட்டின கேழ்வரகு லட்டே சொல்கிறேன் நான். கேழ்வரகு வாங்கி நார்மலாக ஒரு நல்லா வாஷ் பண்ண, அது ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை நல்லா நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு 2 நாள் நல்லா முளைக்கட்டை வச்சு வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடலை, வெல்லம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நெய் ஊற்றி அப்படியே பிடிச்சிட வேண்டியதுதான். ஓகே மேம். இதற்கான மூலப்பொருள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது, எப்படி வாங்கிக்கிறீங்க? கும்பகோணத்தில் மரபு வழி தாயகம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அவங்கக்கிட்ட காயத்ரி மேடம்னு அவங்கக்கிட்டேருந்து தான் அந்த கேழ்வரகு கம்பெல்லாம் வாங்குகிறோம். வெல்லம் வந்து பக்கத்தில் ஒரு ஆர்கானிக் ஷாப், இளங்கோன்னு ஒரு அண்ணன் ஷாப் நடத்துகிறாங்க. வெல்லம் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் நாங்கள். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாகவே பாரம்பரிய ரகங்களை வச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ பாரம்பரிய ரகங்கள் பத்தின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு மேம்? ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. மித்த ப்ராடக்ட்டை வாங்க முயற்சி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப விளக்கம் கொடுத்து நாங்கள் எங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண வேண்டியதாக இருக்கு. அவ்வளோ ப்ராடக்ட் வெளியில தெரிய மாட்டேங்குது. இந்த பூங்கார அரிசி, கருப்பு கவுனி அரிசிலாம் கருப்பு கவுனி அரிசிலாம் இப்போதான் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக, கேன்சருக்காண்டி, சுகரை குறைக்கக்கூடியது அப்படின்னு. பூங்கார அரிசிலாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. டெலிவரி டயத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சாலி ஒரு அரிசி இருக்குது, அது வந்து ஹீமோக்ளோபின்லாம் ரொம்ப அதிகப்படுத்தும். ரத்த சோகை இருக்கிற பெண்கள், டெலிவரியான பெண்கள் எல்லாருமே ரொம்ப சாப்பிட்லாம். அதெல்லாம் ரொம்ப புழக்கத்துக்கு வரல. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இன்னுமே விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் இதை தாண்டி வந்து உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறீங்க? ஆன்லைன்லேயுமே பண்ணுறீங்களா, வீட்டில் இருந்து மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன்லைன்லும் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஆனாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இதை ரொம்ப விளக்கம் கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. மித்த பொருட்களுக்கு கிடைக்கிறத விட இதோட மார்க்கெட்டிங் கொஞ்சம் டிமாண்டிங்காக தான் இருக்குது எங்களுக்கு. ஓகே மேம். உங்களுடைய இந்த பிஸ்னஸ்லேயே ரொம்ப சவாலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம்னா எதுன்னு சொல்லுவீங்க? இந்த மூலப்பொருட்கள் வாங்குறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மலாக கடையில் வாங்கி கேழ்வரகு செய்கிறதுக்கும் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கிட்டேருந்து கேழ்வரகு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் இந்த இயற்கை விவசாயத்தை நாடுறது கிடையாது. அது மாதிரி எங்களுக்கு மூலப்பொருட்கள் கிடைக்கிறது தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இப்போ காயத்ரி மேடம் கொஞ்சம் மரபு வழி தாயகம், அவங்க கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. வெள்ளத்துக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ 3 பொருள்ல ஆரம்பிச்சு 15 ப்ராடக்ட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் பிளான் இருக்காங்க? இருக்கு. இப்போ அரிசி வகையாவே நம்ம கொடுக்காம லட்டு வெரைட்டிஸாவே இன்னும் கொடுக்கணும். பூங்கார அரிசியில லட்டு, கருப்பு கவுனி அரிசியில லட்டு, இன்னும் லட்டு வெரைட்டிஸ் கொடுக்கணும். கேழ்வரகுல முறுக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொடுக்கணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு யாராவது வழிகாட்டியா ஒரு நபர் நிச்சயமா நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? காயத்ரி மேடமும் ஒரு இம்பார்ட்டண்டான வழிகாட்டி தான். அவங்க எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான செய்யலாம், நீங்கள் சேல்ஸுக்கு எப்படி கொண்டுட்டு போகலாம், இதை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங்க்கு பேசுங்கன்னு அவங்களும் சொல்லித்தராங்க. மார்க்கெட்டிங் டிப்ஸ் இளங்கோ அண்ணனும் கொஞ்சம் சொல்லி தருவாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சவாலான விஷயங்களும் தாண்டி, ஏன்னா வந்து ஒரு பாரம்பரிய ரகங்களை விற்பனை பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இல்லை இந்த காலத்தில். ஸோ அதை தாண்டி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய சவால்களையும் கடந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும்ல மேம்? ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சுயதொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னப்போ சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சாங்க தான். அது பொண்ணா வந்து வெளியில போய் இதெல்லாம் நீங்க உங்களால சேல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. அப்புறம் பரவாயில்ல பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் நானும் கொஞ்சம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா ரொம்பவே சப்போர்ட், லட்டெல்லாம் அவங்க தான் பண்ணி தருவாங்க. அவங்களும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஃபேமிலி பேக்ரவுண்டு நிறையாவே இருக்குது எனக்கு சப்போர்ட்டாக. ஓகே மேம். இப்போ சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நிறைய பேருடைய விருப்பமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை. நிறைய பேருக்கு சுயதொழில் ஏதாவது ஒன்று எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை நாடி வந்தாங்கன்னா இயற்கை பொருளோட விலை அதிகமாகாமல் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்கலாம். எந்த நஞ்சு கலக்காத நல்ல பொருளை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். ஓகே மேம். இப்போ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் முதலீடு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முதலீடை தாண்டி வேற என்னெல்லாம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தேவைப்படுது? சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஆள், சரியான ஆள் பக்கம் பக்கம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரிலாம் செய்யலாம், அது மாதிரிலாம் செய்யலாம். இப்போ மேடமே, காயத்ரி மேடமே கும்பகோணத்தில் இருக்காங்க. என்னோட குழந்தைங்களை விட்டுட்டு போய் என்னால் அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் இருந்தாலுமே வந்து நான் என்னோட லைஃப்பில் ரொம்ப பெரிய சவாலாக நான் இதை செஞ்சுட்டேன், அதை வந்து நான் ஃபேஸ் பண்ணி இப்போ கடந்து நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மூலப்பொருட்கள் தான் எங்களுக்கு ரொம்பவே டிமாண்டாக இருந்துச்சு மேடமை பார்க்குற வரைக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நார்மலாக கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வெள்ளமே ஆர்கானிக்காக போடும்போது நம்ம ஏன் இந்த கேழ்வரகுல இது பண்ணுவானே, ஆர்கானிக் இல்லாமல் பண்ணுவானேன்ட்டு தான் கேழ்வரகும் நம்ம அதிலே கொடுப்போம். உளுந்து, கேழ்வரகு எல்லாமே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறோம். அது இந்த மூலப்பொருள் கிடைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. ஓகே மேம். இப்போ நார்மலாக காலையில் நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி தான் நார்மலாக எல்லாருடைய பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பயர் மாவு இதெல்லாம் வச்சு பெசரட்டு அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? பெசரட்டு மாவு, பச்சைப்பயிறு மாவு, பெசரட்டு மாவு பச்சைப்பயிறு மாவுன்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க, எல்லா குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நார்மல் கேழ்வரகு தோசை வீட்டில் தனியாக அரைச்சி செய்ய முடியாதுங்கிறவங்க எங்ககிட்ட கேழ்வரகு மாவு, கம்பு மாவு எல்லாமே முளை கட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே வாங்கி நீங்கள் தோசை மிக்ஸ் ஆகிற அப்படியே ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும்.
ஓகே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன்லைன்லயுமே நீங்க வந்து சேல் பண்றதா சொன்னீங்க இல்லையா? சப்போஸ் நம்மளோட ப்ரோக்ராம் கேட்டுட்டு நம்மளுடைய நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். அது மூலயமா அவங்க ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அதில் அவங்க கால் பண்ணிக்கலாம். 8778688470. ஓகே மேம். இப்போ இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக நீங்க வந்து ஒரு சுயதொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியல் இன்கம் ஒரு பெண்ணுக்கு தேவை. அதை அவங்க அதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கணும். ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆச்சு, அவங்க வீட்டில் ஹோம் பேஸ்டாக ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ், ஆரி இல்லை டைலரிங், ஏதோ ஒன்று அவங்க வீட்டிலேருந்தாச்சும் ஏதாச்சும் அவங்களுக்கு இன்கம்னு ஒரு வரணும். அது அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். வீட்டில் தான் இருக்கிறோன்னு இல்லாமல் பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சுயதொழில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அவங்க இன்கம்னு ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு தைரியமாகவும் இருக்கும். தான் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காமல் அவங்களுக்கு ஒரு எது தேவையோ அவங்க செஞ்சுக்கலாம். நாங்கள் செய்கிற ஹோம்மேடு ப்ராடக்டை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தைரியமாக வாங்கி கொடுக்கலாம். நான் எங்ககிட்ட தான் வாங்கணும்னு இல்லை, நீங்களும் உங்களுக்கு எங்களோட செய்முறைகளை பார்த்து நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த பூங்கார அரிசிலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரியான அரிசி வெரைட்டிஸை நீங்களே வாங்கி இடியாப்பம், புட்டு அந்த மாதிரி கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெண்களால் மாற்ற முடியாது ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகளை கொண்டுட்டு போய் கொடுக்கணும். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறேன்? ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ரொம்ப வளர்ந்தவங்க கிட்ட தான் இன்டர்வியூ எடுக்கணுங்கிறது இல்லாமல் எங்களை மாதிரி சின்ன ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேயர்களே, நிகழ்ச்சியை முழுவதும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆர்கானிக் ஃபுட் மிக்ஸ் பற்றின அவங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண நந்தினி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் மதுரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம மதுரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும்.